ஓம் கைலை மயானே போற்றி போற்றி செய்து விடைபெறுகவே. யாழ்ப்பாணத்தில் தமிழில் மந்திரம் சொல்கின்ற ஒரே ஒரு கோயில். வேட்டை திருவிழா வணக்கம் உறவுகளே. இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது யாழ்ப்பாணத்தில் இனிமயம் பகுதியில் அமைந்துள்ள ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற வேட்டை திருவிழா. அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், யாழ்ப்பாணத்தில் தமிழில் மந்திரம் சொல்கின்ற ஒரே ஒரு கோயில். அந்த கோயில் சிவனுடைய அந்த மிகப்பெரிய சிவலிங்கத்தோடு புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் தமிழ் உணர்வாளர்களினால் கட்டப்பட்ட இந்த கோயிலானது தற்பொழுது மிகவும் பிரபஞ்சமடைந்து வருகின்ற ஒரு கோயில். தமிழிலே மந்திரம் சொல்லப்படுகின்றது என்பது இதனுடைய மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அது இன்று நடைபெற்ற இந்த வேட்டை திருவிழாவில் எவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெற்றுள்ளது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இணையதனுடைய சேனலுக்கு வாரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக அழகாக அந்த கட்டப்பட்ட இந்த கோயிலில் சிவலிங்கம் பார்ப்பதற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அழகோடு இருக்கின்ற அந்த காட்சி. அதே போல் இங்கு வரும் அந்த அடியவர்கள் அந்த கருவறையிலே சென்று சிவலிங்கத்தை வழிபட முடியும் என்பது இதனுடைய மேலதிக சிறப்பாக காணப்படுகின்றது. ஈழத்திலே காணப்படுகின்ற அந்த நடராஜ விக்கிரகங்களுக்குள் மிகப்பெரிய விக்கிரகங்களுக்குள் இதுவும் ஒன்று. வேறெந்த கோயிலும் இல்லாதவாறு இங்கே தட்சணை வாங்கப்படுவதில்லை. அவ்வாறு கொடுக்க விரும்பினால் திருப்பணிக்காக அந்த உண்டியலில் இழப்பட வேண்டும் என்ற ஒரு வசனமும் இங்கே எப்பொழுதும் காணப்படும். அதே போல் இலங்கையில் இருந்த முக்கியமான சித்தர்களுடைய அந்த புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது. இலங்கை மட்டுமல்லாது இந்தியாவிலும் இருந்த சித்தர்களுடைய அந்த புகைப்படங்களையும் நாங்கள் பார்க்க முடியும். போற்றி. ஓம் அருவிகன் சிந்தை இறந்தாய் போற்றி. ஓம் உருவாகி என்னை படைத்தாய் போற்றி. ஓம் உள்ளாவி வாங்கி கொளிந்தாய் போற்றி. ஓம் திருவாகிருந்த திறமே போற்றி. ஓம் தேசம் பரவப்படுவாய் போற்றி. ஓம் கருவாகி ஓடும் முகிலே போற்றி. ஓம் கைலை மயானே போற்றி போற்றி. ஓம் உள்ளமாய்
தேனன்றாய் போற்றி. ஓம் முகப்பார் மனத்தன்றும் நீங்காய் போற்றி. ஓம் வள்ளலே போற்றி மணாளா போற்றி. ஓம் வானவத்தோர் தோழி துணித்த மைந்தா போற்றி. ஓம் வெள்ளை ஏறும் விகிர்தா போற்றி. ஓம் மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி. ஓம் கண்டு நீர் கங்கை தடையாய் போற்றி. ஓம் திருமூலட்டானனே பரசிவமே போற்றி போற்றி. வையம் நெடுகாமலை மன்னிக மெய்விரும்பிய அன்பர் விளங்குக. சைவ நன்னறிதான் தலை தோன்றுக. செய்வ வண்டிரு சுரக்கமே ஓம் திருநோய்ப்பு இழந்து அகிலமெல்லாம் முத்தமிழா அருளாட்சி வருகின்ற படைத்தல் காத்தல் அளித்தல் மறைத்தல் அருளல் முதலாம் ஐந்தொழில் கணையம் புரிகின்ற வேரண்டரூபன் அகிலாண்ட நாயகன்னனை யாராம் மிகவும் வைக்கின்ற ஞானலிங்க பெருமான் திருப்பூங்கழல்களுக்கு அடியார்கள் உள்ள கமலங்களிலிருந்து பலகோடி மலர்கள் ஒன்றளிக்கின்றன. இனிவில் ஞானலிங்கேஸ்வரர் ஆலயம் வேட்டை திருவிழாவானது நடைபெறப் போகின்றது. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே தமிழில் மந்திரம் சொல்கின்ற அந்த கோயில் தான் இந்த ஞானலிங்கேஸ்வரர் கோயில். தமிழின் முக்கியத்துவத்தினையும் தமிழினுடைய அந்த வழிபாட்டு முறையினையும் சிறப்பாக வழிநடத்தி செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆலயத்தில் இன்று வேட்டை திருவிழா. தமிழர்களின் அந்த பாரம்பரிய இசையான பறை விளங்க வேட்டை திருவிழாவுக்கு சாமியானது புறப்படுகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். பறையுடன் தமிழரின் பாரம்பரிய நடனங்கள், குதிரையாட்டம், மயிலாட்டம்,
வந்து முன்னிற்க அயன்கலை மகளே வருக வந்து முன்னிற்க ஸ்ரீதேவி பூமிதேவியுடன் உரைகின்ற நாராயண பெருமானே வருக வந்து முன்னிற்க பள்ளி கொஞ்சரை மணாலன் தேவஜானகிகாந்தன் ஆறுமுகப் பெருமானே வருக வந்து முன்னிற்க பூரண புட்கலா தேவியுடன் உரைகின்ற ஹரிகரபுத்திர சுவாமியே வருக வந்து முன்னிற்க எண்டிக்கு பாலகர்களே வருக வந்து முன்னிற்க நவகோள்களே நவநாத சித்தகணங்களே பஜனன் சித்தகணங்களே 33 கோடி தேவகணங்களே 48,000 ரிஷிகளே 63 நாயன்மார்களே வருக வந்து முன்னிற்க அன்னை பெருங்காலியுடன் வருகின்ற ஆதி காலமைரவ பெருமானே காசியின் வாழ்வே வருக வந்து முன்னிற்க தந்தை வருக வந்து முன்னிற்கவே. வேட்டைக்கு புறப்பட்டு கோயிலை அண்டிய பிரதேசங்களில் சாமியானது வீதி உலா வருவதற்காக தயாராகி போகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். வேட்டை போகிற இடமெல்லாம் அடியவர்கள் பூஜைகளும் உணவுப் பொருட்களும் பக்தர்களுக்காக கொடுக்கின்ற அந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது.
தமிழர்களின் பாரம்பரிய முறையான அந்த ஆளாத்தி எடுத்து அந்த வேட்டைக்கு போய் வருகின்ற அந்த சிவபெருமானை வரவேற்கின்ற அந்த அழகான காட்சி. அதிகம் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி அகிலாண்ட நாயகன் தேவாதி தேவர் தொழுதேத்துகின்ற எங்கள் ஞானலிங்கப் பெருமான் திருவீதி குலானர பெரும் திருவேளை சித்தி புத்தியுடன் உரைகின்ற ஞான கருணாகர கணபதியே வினை தீர்க்கின்ற விக்ன விநாயக கணநாத பெருமானே அருள் செய்து விடை வருக. ஞான குருநாதனே அருள் செய்து விடை வருக. அயன்கலை மகளே அருள் செய்து விடை வருக. ஸ்ரீதேவி கோமிதேவியுடன் உரைகின்ற நாராயண பெருமானே அருள் செய்து விடை வருக. வள்ளி குஞ்சரி மணாளன் தேவஜானகி காந்தன் ஆறுமுகப் பெருமானே அருள் செய்து விடை வருக. பூரண விட்கலா தேவியுடன் உரைகின்ற கரிகரபுத்திர சுவாமியே அருள் செய்து விடை வருக. எண்டிக்கு பாலகர்களே அருள் செய்து விடை வருக. நவகோள்களே நவநாத சித்த கணங்களே 11 சித்த கணங்களே 33 தேவகணங்களே 48,000 ரிஷிகளே 63 நாயன்மார்களே அருள் செய்து விடை வருக. அன்னை பெருங்காளியுடன் வருகின்ற ஆதிகால பைரவ பெருமானே காசியின் வாழ்வே அருள் செய்து விடை வருக. சண்டேஸ்வர பெருமானே அருள் செய்து விடை வருகவே. வேட்டை முடிந்து அபிஷேகங்கள் நடக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.